நான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். அவர்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் போக்குவதற்கு எங்களுடைய அம்மாவுடைய அரசு செயல்படும். அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேயே பல்வேறு திட்டங்களை விவசாயிகளை செயல்படுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக இவர்கள் கேட்பது காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்பது. அதற்காக புரட்சித் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் சென்று வெற்றி கண்டு அதை கெசட் நோட்டிபிகேஷன் செய்தார்கள். ஆகிய தன்னுடைய வாழ்நாளிலே வெற்றி பெற்றது இதுதான் என்று அவர்கள் வெளிப்படையாக அதற்காக பல்வேறு கட்சியை சார்ந்தாலும் அம்மா அவர்களை பாராட்டி நடத்தி தஞ்சாவூர் பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்படிய இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கேட்பது. தமிழக விவசாயிகள் மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மையை அமைக்க வேண்டும். அதனை அமைப்பதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் இருக்கின்ற டெல்டா காவிரி டெல்டாவில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் விவசாயம் ஓரளவுக்காக செய்ய முடியும். இப்பொழுது தண்ணீர் இல்லாமல் ஒரு காவிரியில் தண்ணீர் இல்லை. காரணம் இங்கே கர்நாடகத்தில் தண்ணீர் தரவில்லை. அது மட்டுமல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கிராமப்புற மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் அழிந்து வருகிறது. குடி தண்ணீர் பிரச்சனை பெருகிக் கொண்டு வருகிறது. ஆகவே தீர்க்க வேண்டும் என்றால் காவிரி மேலாண் உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதுதான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. அதுதான் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. இதுதான் அதை உடனடியாக மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்தது பிறகு நேஷனலைஸ்டு பேங்க் தேசிய உடைமைப்பட்ட வங்கியிலே விவசாயிகள் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அந்த கடன் வாங்கி ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. காரணம் எப்படி கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதோ சிறு குறு விவசாயிகளுக்கெல்லாம், அதுபோல விவசாயிகள் தங்கள் யாருக்காக உழைக்கிறார்கள்? இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்காக அந்த கடனை வாங்கி கூட செய்வது தங்களுடைய மாங்கல்யம் போன்றவர்கள் கடனை வைத்துவிட்டு கடன் வாங்கி இந்த நாட்டு மக்களுக்காக உணவு உற்பத்தியை செய்கிறார்கள். இந்த உணவு உற்பத்தியின் மூலமாக தான் வாழ முடியும். உணவு இல்லாவிட்டால் வாழ முடியாது. ஆகவே அத்தகைய நம் உயிரை காக்கின்ற இந்த விவசாயிகள் அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கை வாங்கிய கடனை செலுத்த முடியவில்லை. எங்கள் நிலைமை இருக்கிறது. பல்வேறு செல்வந்தர்கள் தொழிற்சாலை அதிபர்கள் எல்லாம் கடனை கட்டாமல் அதையெல்லாம் தள்ளுபடி செய்யும் பொழுது ஏழை விவசாயிகளுக்கு ஏன் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதாவது இதை செய்வதன் மூலமாக ஒரு விவசாயத்தை காப்பாற்றுகின்றோம். ஏனென்றால் நம்ம நாட்டின் இன்றும் 60% மேலான மக்கள் விவசாயத்தை நம்பிதான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நம்முடைய மக்களை காக்க வேண்டும் என்றால் இந்த விவசாயிகளை காக்க வேண்டும். விவசாயிகளை காக்க வேண்டும் என்றால் அவர்கள் வேண்டுமென்றே பணம் திருப்ப தர நிலைமையில் ஏற்படவில்லை. அவர்கள் இயற்கையினுடைய இந்த காரணமாக மழை இல்லாதன் காரணமாக அவர்களால் தாங்கள் உற்பத்தி செய்த சில இடத்தில் விற்க முடியாத குறைந்த விலையில் விற்க முடியாத அவதியின் காரணமாக பல பேர் அவதி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் போக வேண்டும் என்றால் இந்த விவசாயிகள் வாங்கிய கடனை மத்திய வங்கிகளை வாங்கியிருக்கின்ற இந்த தேசிய உடைமை வங்கியிலே ரத்து செய்ய கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த மூன்றாவது ஒன்று சொல்ல உங்களுக்கு தெரியும். வாஜ்பாய் காலத்தில் இருந்தே உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆட்சியிலே இன்றைய இருக்கின்ற என்டிஏ கவர்மெண்ட் சொல்கின்றோமே, அதிலே நானும் அமைச்சராக இருந்தவன். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது 98, 99ஆம் ஆண்டு நானும் மத்திய அமைச்சராக இருந்தவன். அந்த இதில் செயல்பட்டவன் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார்பாக. அப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த இந்தியாவில் இருக்கிற நதிகளை இணைக்க வேண்டும். அதன் மூலமாக விவசாயம் வளர வேண்டும். அதுதான் ஒரு தீர்வு பிரச்சனை இந்தியாவோட விவசாயிகள் தீர்க்க முடியும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு வாஜ்பாய் அவர்களும் அதற்காக குழுவை அமைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், பிரபு இப்ப ரயில்வே மினிஸ்டர் இருக்காரு. அவரை ஒரு சேர்மனா போட்டு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்தது. 10 ஆண்டுகள் அது கவனிக்கப்படவில்லை. மீண்டும் இப்பொழுது என்டிஏ அரசாங்கம் வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் கேட்பது மோடி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, வாஜ்பாய் என்ன கனவு கண்டார்களோ அதை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு முன்வர வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசும் எங்களை எப்போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட 50 பேர் நாங்கள் இருக்கின்றோம். இதையெல்லாம் கூக்குரல் இடுவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற 2 நாள் லீவ் இருக்குது. வருகின்ற இதிலே அதை பற்றி நாங்கள் எல்லாம் எழுப்ப இருக்கின்றோம். ஆகவே அருள் கூர்ந்து இவர்கள் இதோடு எங்களுடைய அன்பை வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை கைவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் என்ன வேண்டுகின்றார்களோ அதை நாங்கள் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் இவர்களுக்காக குரல் கொடுப்போம்.
போராடுவோம். அதில் வெற்றி பாடுபடுவதற்கு அனைத்து முயற்சி மேற்கொள்வோம். ஆனா வந்து இன்னும் வந்து 21 நாட்கள் இங்க விவசாயிகள் உட்கார்ந்து தெருவில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா இவர்களை சந்திக்க தமிழக முதல்வர் வராது. எங்க நான் என்ன டெப்டி ஸ்பீக்கர் என்ன சாதாரண போஸ்டா? தமிழக முதல்வர் இன்றைய கோரிக்கை வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கோரிக்கை. மத்திய அரசினுடைய பிரதிநிதி அதில் இருப்ப அங்க வகிப்போம். நான் துணை சபாநாயகர் என்பது முதலமைச்சருக்கு சமமான ஒரு பொறுப்பு. அந்த இயக்கத்தின் சார்பாக நாங்கள் 50 பேர் இருக்கும் பொழுது நாங்கள் குடியிருப்பதற்காக வந்திருக்கிறோம். 3 முறை வந்துட்டோம். இந்த இஷ்யூ வந்து எந்த இஷ்யூ? முதல்வர் செய்யற இஷ்யூவா கேட்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க கேட்டது சொல்றேன். இது வந்து இந்த பிரச்சனை வந்து மத்திய அரசுக்கு உட்பட்டது. மத்திய அரசுக்கு யார் கேட்க முடியும்? நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்க முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலும் துணை சபாநாயகர் ஒரு பதவியை நான் பெற்றிருக்கிறேன். பிறகு மத்திய அமைச்சராக நான் இருந்தவன். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து 3 முறை வந்திருக்கும் பொழுது ஏதோ அனைத்து இந்திய அண்ணா பெரிய இதற்கு முக்கியம் தரவில்லைன்னு சொல்வது தவறான வாதம். இப்ப நீங்க சொன்னீங்களே பிரதமர் கிட்ட நீங்க என்ன கேட்கறீங்க? உதாரணத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க? விவசாயிகள் தள்ளுபடி செய்யணும். இரண்டாவது என்ன சொல்றாங்க? காவிரி மேலாண் அமைக்க வேண்டும் சொல்லிருக்காங்க. காவிரி மேலாண் அமைக்கும் போது அவங்க பிரதமரை பற்றி எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சந்தித்து கொடுத்துதான் இருக்கிறாங்க. மத்திய அரசு செய்ய வேண்டிய காரியம் சொல்றீங்க. அதான் மத்திய அரசு கிட்ட வந்தது. ஸ்டாலின் கூட வந்து மத்திய அரசு ஆனாலும் ஒரு தார்மீக அடிப்படையில் அப்படி இல்லைங்க. மத்திய அரசு இல்ல, தார்மீக அடிப்படையில் முதல்வர் சந்தித்து சொல்றதை கேளுங்க. ஒரு கையக்கத்தின் சார்பாக யார் வந்து சொல்றதும் அவர் திமுக சார்பாக வந்துட்டு போயிருக்காரு. அண்ணா திமுக சார்பாக நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது மத்திய அரசில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் நான். புரிஞ்சுங்களா? அதனால தார்மீகம் என்பது அவரும் எந்த நேரத்துக்கு வர முடியும், அவர் வரலாம். அதுக்காக நான் தடுக்கல. இருந்தாலும் அவர் உடனடியாக சொன்னது, நீங்க உடனடியாக போங்க, போய் வந்து அந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு நீங்க 2 தடவை போயிருக்கிறீங்க, 3வது தடவை போங்க, என் சார்பாக போன அவர் சார்பாக தான் நான் வந்திருக்கிறேன். உங்க கோரிக்கை நீங்க என்ன போராட்டம் கைவிட கேட்டுக்க தான் முடியும். என்னுடைய நான் வந்து அவர்கள் ஜனநாயக உரிமையை வந்து நாங்கள் ஜனநாயக முறையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல பொறுப்புகளை வகிப்பவர்கள். நாங்கள் வந்து இதற்காக வந்து மத்திய அரசிடம் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், போராட இருக்கிறோம். நீங்க ஏற்கனவே வந்து 3 முறை வந்து இன்னைக்கு 4வது முறையா வந்து இன்னைக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நீங்க ஒரு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா மத்திய அரசு இதுவரை 21 நாட்கள் ஆகிறது, இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பையோ எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்கவில்லை. அவர்கள் மத்திய அரசின் சார்பில் இதுவரைக்கும் யார் நடத்துவதற்கு வரவில்லை. இன்றைக்கு நீங்க இங்க வந்து சந்தித்ததுக்கு பிறகு இல்ல பிரதமரையோ அல்லது விவசாயத்துறை அமைச்சரையோ சந்தித்து இவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதற்காக நீங்க வந்து முடிவு சொல்றேன். எங்க மத்திய அமைச்சர் யாரும் வரலன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தான் நீங்களே சொன்னீங்க. அவர் மத்திய இருக்கிற அமைச்சர் தான். அப்பதான் அவர் வந்து சிலதான் கருத்து சொல்லிட்டு பண்ணி எங்கிட்டே கேட்டேங்க. அவருக்கு மேல கருத்து சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நாம வந்து ஒரு அரசு நான் வந்து நேரடி யாரையும் குறை சொல்ல அவங்க இது ஸ்டாண்டு. எங்களை பொறுத்தவரையில் இவர்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து நாங்கள் பலமுறை அழைத்துக் கொண்டு அமைச்சரெல்லாம் சந்தித்திருக்கிறோம். அதனால் வந்து அதனுடைய இது பண்ண நாங்கள் மீண்டும் வந்து புதன்கிழமை பாராளுமன்றம் கூடுகிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நான் இதனை குரல் கொடுத்து இதெல்லாம் எழுப்பி பேசுவோம். இரண்டாவது நானும் மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்து அன்னைக்கு நாங்கள் கொடுத்த மனுவினுடைய கோரிக்கைக்கு விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறைவேற்றுமே அன்போடு கேட்டுக்கொள்வோம்.